ஹாய் எல்லாத்துக்கும் வணக்கம். நண்டு ரசம் எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ நண்டு ரசத்துக்கு தேவையான மசாலா வச்சுக்கலாம். இப்போ இஞ்சி பூண்டு தூதுவளை கீரை எல்லாம் போட்டு அரைச்சோம் இல்லையா, அந்த மசாலா தனியாக ஒரு பாத்திரத்தில் கொஞ்சம் தண்ணி விட்டு அதில் மாற்றி வச்சுக்கலாம். இப்போ நண்டு நல்லா அந்த எசன்ஸ்லாம் நல்லா உழுகிற மாரி நல்லா இடிச்சுக்கலாம். இப்போ இடித்து வச்ச நண்டில் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணி அதை நல்லா மிக்ஸ் பண்ணி அது எசல்ஸ் ஃபுல்லாக தண்ணியில் போகிற மாரி வடிகட்டிக்கலாம் ஒரு தனியாக ஒரு பாத்திரத்தில். அப்படி இன்னொரு வாட்டி உரலில் போட்டு நல்லா தூளாக நல்லா போகிற மாரி நல்லா இடிச்சிக்கலாம். மறுபடியும் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணி மறுபடியும் அந்த எசன்ஸ்லாம் நல்லா போகிற மாதிரியே வடிகட்டிட்டு வேஸ்ட்லாம் தூக்கி கிடச்சிடலாம். கடுகு கருவேப்பிலெலாம் போட்டதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்ச மசாலா ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம நண்டோடைய எசல்ஸ் எல்லாம் ஒரு தண்ணியில் போட்டு வடிகட்டி வச்சோம்னா அதுவும் ஊற்றிக்கலாம். தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம். நம்ம வீட்டில் இருக்குள்ள மசாலா மிளகுத்தூள் மசாலா அது ஆட் பண்ணிக்கலாம் 2 ஸ்பூனு. புளி கரைசல் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் நல்லா கொதிக்கிட்டோம், ஒரு 5 நிமிஷம் கொதிக்கிட்டோம். இப்போ பார்த்திங்களா ரசம் ரெடி ஆகிட்டு கொத்தமல்லி போட்டு இறக்கிக்கலாம். இதை குழந்தைங்கள்லேருந்து பெரியவர்கள் எல்லோரும் சாப்பிட்லாம். சளிக்கு இரும்பலுக்கு ரொம்ப நல்லது. தூதுவளை நண்டும் போட்டு நண்டும் 2 ஆட் பண்ணி செஞ்சது ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ, பை பை. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்.